கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விழுப்புரம் புதிய பந்தவ சபை வழங்குறதான தேவ சமாதான நேரம் என்ற நிகழ்ச்சியில் உங்கள் மத்தியில் கர்த்தர் என்னை கொண்டு வந்ததுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு, அவர்களுக்கு சுயாதீனத்தை வாக்கு தத்துவம் பண்ணுகிறார்கள். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: தாங்களே கேட்டுக்கு அடிமைகளாக இருந்தும் அவர்களுக்கு சுயாதீனத்தை வாக்கு தத்துவம் பண்ணுகிறார்கள். எதினால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமைப்பட்டிருக்கிறானே. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு அநேகர் பாவத்துக்கும் சாபத்துக்கும் வியாதிக்கும் பலவீனத்துக்கும் வறுமைக்கும் போராட்டத்துக்கும் நடுவில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் இவர்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறதும் வாக்கு தத்தம் பண்ணுகிறதும் பிரசங்கம் பண்ணுகிறதும் சத்தியம் சொல்லுகிறதும் அவர்களை தேற்றுகிறதும் ஒருவேளை அது நல்லதாக இருக்கலாம், நல்லது, வரவேற்கத்தக்கது. அவர்கள் பலவீனமாக இருந்தால் கூட மற்றவர்களை பலப்படுத்துகிறார்கள். சுகவீனமாக இருந்தாலும் மற்றவர்களுக்கு சுகத்துக்காக ஜெபிக்கிறார்கள், நல்லது தான். ஆனால் அந்த சுகமும் பலனும் ஏன் நமக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லி நாம் யாருக்கு ஜெபிக்கிறோமோ அவர்கள் நம்ம பார்த்து கேள்வி கேட்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏனென்று சொன்னால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்கள் வியாதியிலிருந்து உங்களை விடுதலை பண்ணுவார், கர்த்தர் உங்களை பிசாசின் பிடியிலிருந்து விடுவிப்பார், கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார் என்று மற்றவர்களுக்கெல்லாம் நாம் பிரசங்கம் பண்ணுறோம். ஆனால் அந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அந்த காரியங்களை செய்யவில்லை என்று சொல்லி மற்றவர்கள் கேட்டால் அது நமக்கு சங்கடமாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏனென்று சொன்னால் நாம் மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறோம், மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறோம், மற்றவர்களுக்கு சத்தியத்தை சொல்கிறோம், மற்றவர்களுக்காக நாம் செய்யும்போது அந்த காரியங்களை நமக்கு ஏன் ஆண்டவர் செய்யலைன்னு சொல்லி அவர்கள் கேள்வி கேட்கறதுக்கு இடம் உண்டாகக்கூடாது. எனக்கு அன்பானவர்கள், முதலாவது நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், முதலாவது நாம் நன்மை பெற்றுக்கொள்ள வேண்டும், முதலாவது நாம் ஆசீர்வாதமாக இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஆசீர்வாதமாக இருந்தால் தான் நான் ஜெபிக்கிறது அந்த ஜெபத்தினால மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நானே ஆசீர்வாதமாக இல்லாவிட்டால் நான் யாருக்காக ஜெபம் பண்ணாலும் அந்த ஜெபங்கள் கேட்கப்படுமோ தவிர அதே நேரத்தில் அது பரியாசம் பண்ணப்படுகிற ஜெபமாய் காணப்படும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். ஆகவே எனக்கு எந்த காரியங்கள் கிடைத்திருக்கிறதோ, நான் எந்த நன்மைகளை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேனோ, நான் எந்த விதமான ஆசீர்வாதங்களை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேனோ அந்த ஆசீர்வாதங்களை மற்றவங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ண வேண்டும். அதுதான் ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 4ஆம் புஸ்தகத்தில் இங்கே நாம் பார்க்கும்போது, இந்த 1:4 இங்கே ஒரு மனுஷனை குறித்து நாம் பார்க்கிறோம். யாபேஸை நாம் பார்க்கிறோம். அந்த யாபேஸ் தன்னுடைய சகோதரருக்கு நடுவில் அவன் ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருந்தான். 9ஆம் வசனம், 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இப்படி சொல்கிறது: யாபேஸ் தன் சகோதரை பார்க்கிலும் கனம் பற்றவனாயிருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்களுடைய அம்மா பெற்றெடுக்கும்போது அந்த அம்மா துக்கத்தோடு பெற்றாங்களாம். அது என்ன துக்கம்னு நமக்கு தெரியல. அது ஒருவேளை யாபேஸுக்கும் அந்த அம்மாவுக்கும் தெரிஞ்சதுக்கும் ஆண்டவருக்கு தெரிஞ்சதுக்கும். ஆனால் அந்த யாபேஸ் என்ன செய்கிறான்னு நீங்கள் பார்க்கும்போது 10ஆம் வசனத்தில், யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலைக்கு காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். இந்த யாபேஸ் தனக்காக ஜெபிக்கிறத நாம் பார்க்கிறோம். நாம் ஆசீர்வாதமாக இல்லாத யாரையும் ஆசீர்வதிக்க முடியாது. இந்த யாபேஸுடைய ஜெபத்தில் நாம் பார்க்கும்போது அவன் இப்படியெல்லாம் சொல்லுகிறான். முதல் காரியம், யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து. 2வது பார்க்கும்போது என் எல்லையை பெரிதாக்கி. 3வது காரியம், உமது கரம் என்னோடு இருந்து. 4வது காரியம், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு. 5வது காரியம், அதற்கு என்னை விலைக்கு காத்தரலும் என்று வேண்டிக் கொண்டான். இது ஒரு சுயநலமான ஜெபமாக இருக்கலாம், கட்டாயமாக சுயநலமான ஜெபந்தான், இதில் மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. யாபேஸ் அவனுக்காக ஜெபம் பண்ணான், அது தப்பான காரியமும் இல்லை. ஒவ்வொருவரும் மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம், தவறில்லை. யோபு தன்னுடைய சிறையிருக்காக ஜெபித்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். அதுபோல் நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்கலாம், அது தவறில்லை. எப்போதும் நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்கலாம். ஆனால் அதே நேரங்களில் நாம் ஆசீர்வாதமாக இருந்தால் தான் நம்முடைய ஜெபங்களை மற்ற ஜனங்கள் ஏற்றுக்கொள்வார்கள். நாம் ஆசீர்வாதமாக இருந்து பிரசங்கம் பண்ணால், நாம் ஆசீர்வாதமாக இருந்து மற்றவர்களுக்கு வாக்குத்தத்தம் சொன்னால், நாம் ஆசீர்வாதமாக இருந்து மற்றவர்களை ஆசீர்வாதத்துக்கு நேராக நடத்தினால் அது ஆசீர்வாதமாக இருக்கும். இல்லாவிட்டால் அது ஏதோ பொய் சொல்லுகிற காரியம் போல காணப்படும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். இந்த வசனத்தில் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. யாபேஸ்
தேவரீர் என்னை யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். நீங்களும் நானும் கேட்டால் அந்த காரியங்களை கர்த்தர் செய்ய வேண்டும். அவர் யாபேசுக்கு மட்டும் செய்வாரா? உங்களுக்கும் செய்வார், எனக்கும் செய்வார், எல்லாருக்கும் செய்வார். ஆகவே எனக்கு அன்பானவரில் இந்த வசனம் சொல்கிறது, வேதத்தில் நான் பாருங்க 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில், அவர்கள் தாங்களே கேட்டுக்கு அடிமைகளாக இருந்தும் சுயாதீனத்தை வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்கள். அவர்களே கேட்டுக்கு அடிமையாக இருக்கிறாங்க. அவங்களே போராட்டத்தில் இருப்பாங்க, பிரச்சனையில் இருப்பாங்க, அநேக விதமான சாத்தானுடைய பிடிகள் இருப்பாங்க. ஆனால் வாக்குத்தத்தமெல்லாம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார், கர்த்தர் உங்களை உயர்த்துவார், கர்த்தர் உங்களை இப்படி வச்சிருப்பார், அப்படி வச்சிருப்பார் எல்லாம் சொல்லுவாங்க. அந்த ஜனங்க ஒரு விஷயம் திரும்பி இவரில் பார்த்து எங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டார்னு கேட்டாங்கன்னா இவங்களுக்கு பிரச்சனை ஆயிடும், நமக்கு பிரச்சனை ஆயிடும். ஆகவே யாபேஸ் ஜெபித்தது போல நாமும் ஜெபிக்கும். முதலாவது நாம் ஆசீர்வாதமாக இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எசேக்கியேல் 38ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூடின எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து. முதல்ல நாம் ஆயத்தப்பட வேண்டும். முதலாவது நாம் ஆயத்தப்படாமல் யாரையும் ஆயத்தப்படுத்த முடியாது. உன்னத பாட்டில் கூட இப்படி தான் சொல்லப்பட்டிருக்குது, என்னை இழுத்து கொள்ளும், அப்போது உமக்கு பின்னே ஓடி வருவோம். ஆகவே இந்த உன்னத பாட்டு சூலமித்தியாலை முதலாவது இழுத்து கொள்ளும்போது அந்த சூலமித்தியாளுக்கு பிறகு ஒரு கூட்டம், பின்னாடி ஒரு கூட்டம் இருக்கும். அந்த கூட்டம் அவளுக்கு பின்னாடி ஓடி வரும். இதுதான் வசனம். ஆகவே எனக்கு அன்பானவரில் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களே கேட்டுக்கு அடிமைகளாக இருந்தும் சுயாதீனத்தை வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்கள். அடுத்து அந்த வசனத்தில் கடைசி பகுதி இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவன் எதனால் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அவன் அதற்கு அடிமையாக இருக்கிறான் என்று வசனம் சொல்லுது. ஒருவன் எதனால் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அந்த வசனத்தை பாருங்கள். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில், தாங்களே கேட்டுக்கு அடிமைகளாக இருந்தும் அவர்களுக்கு சுயாதீனத்தை வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்கள். எதனால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமைப்பட்டிருக்கிறானே. நீங்கள் எதனால் ஜெயிக்கப்பட்டிருக்கிறீங்களோ அதுக்கு நீங்கள் அடிமைப்பட்டிருக்கிறீங்க. நான் எதனால் ஜெயிக்கப்பட்டிருக்கணும், நான் அதற்கு அடிமைப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை ஆண்டோடைய வார்த்தைகள் என்னை ஜெயித்திருக்குமானால் அந்த வார்த்தைகளுக்கு நான் அடிமைப்பட்டிருக்கிறேன். பரிசுத்த ஆவியான என்னை ஜெயத்துக்குள்ளே நடத்திருப்பாரானால் அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு நான் அடிமைப்பட்டிருக்கிறேன். சாத்தான் என்னை ஜெயித்திருப்பாரானால் நான் சாத்தானுக்கு அடிமையாக இருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு அநேக பிரசங்கமாருங்க, அவங்க பெற்றுக்கொள்ளாதான் மற்றவங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அது கிடைத்திருக்காது, அதை அவங்க பெற்றிருக்க மாட்டார்கள். ஆனால் அது மற்றவங்களுக்கு வாக்குத்தத்தமாக சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஏராளமான வாக்குத்தத்தம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அது அவங்களுக்கு கிடைச்சதான்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிடைச்சே இருக்காது. நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு கிடைக்காத எதையும் வாக்குத்தத்தமாக சொல்லாதீங்க. உங்களுக்கு ஒரு காரியத்தை நீங்கள் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளாமல் அதை குறித்து பிரசங்கம் கூட பண்ணக்கூடாது. உங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர், மற்றவர்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் ஏன் பாஸ்டர் உங்களை ஆசீர்வதிக்கலான்னு கேள்வி கேட்கறதுக்கு நம்ம இடம் உண்டாக்கக்கூடாது. ஆகவே எனக்கு அன்பானவர்களே, இந்த வசனம் சொல்லு, தாங்களே கேட்டுக்கு அடிமைகளாக இருந்தும் அவர்களுக்கு சுயாதீனத்தை வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்கள். எதனால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமைப்பட்டிருக்கிறான். ஆகவே நீங்களும் நான் எதனால் ஜெயிக்கப்பட்டிருக்கிறோம், நாம் அதற்கு அடிமையாக இருப்போம். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, நாம் பெற்றுக்கொள்ளாத ஒரு காரியத்தை குறித்து மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணக்கூடாது. பொய் பிரசங்காரம் ஆகிடும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார், மேன்மைப்படுத்தலாம் நல்ல செய்தி தான். கர்த்தர் உங்களை உயர்த்துவார், வாழாக்காமல் தலையாக்கும், எல்லாம் நல்ல செய்தி தான். இதெல்லாம் உங்களுக்கு நடந்திருக்குதா, எனக்கு நடந்திருக்குதா? எனக்கு நடக்காத பட்சத்தில் நான் சொல்லுகிறதில் பிரயோஜனம் இல்லை. பொய் பிரசங்கமாக மாறிடும். ஆகவே கவனமாக பிரசங்கம் பண்ணுங்க, நிதானமாக பேசுங்க, தெளிவான பிரசங்கம் பண்ணுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் பெற்றுக்கொள்ளாத எந்த ஒரு காரியத்தையும் மற்றவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணாதீங்க. நீங்கள் ஆசீர்வாதமாக இல்லாமல் யாரையும் ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. நான் ஒரு சின்ன உதாரணத்தை நான் சொல்லி நான் ஜெபம் பண்ணும்படி விரும்புகிறேன். ஒரு எண்ணெய் வியாபாரி இருந்தார். அவர் தெருவில் எண்ணெய் விற்றுட்டு இருந்தார். அந்த விலை அப்போது 10 ரூபா தான் ஒரு பாட்டில். அந்த எண்ணெய் தலையில் தடவுனா சொட்டையான தலையில் இருக்கிற சொட்டையெல்லாம் மாறி முடி நல்லா வளர்ந்துடும். இந்த எண்ணெயை ஜனங்க நிறைய வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லோரும் வாங்கிட்டாங்க. ஏன்னா முடி வளரணும்ல. கொஞ்ச நேரத்தில் காற்று வேகமாக அடித்தது. இவர் தலையில் போட்டு இந்த குல்லா பறந்து போயிடுச்சு. ஜனங்க பார்த்தாங்க, ஓஹோ, உங்கள் தலையிலேயே முடியெல்லாம் வளரலையே, உங்கள் தலையே சொட்டை தலையாக இருக்குது,
வியாபாரி இந்த எண்ணெய் பிடி, காசை கொடு, முதல்ல உன் தலையில் இந்த எண்ணெய் தடவி முடி வளர்ந்த பிறகு எங்களுக்கு வந்து வியாபாரம் பண்ணுன்னு சொல்லி வாங்கின பாட்டில் எல்லாம் திரும்ப அவர்கிட்ட கொடுத்துட்டாங்க. வாங்கின காசெல்லாம் வாங்கிட்டாங்க. இது பொய்யான வியாபாரம் பண்ணுகிற மாதிரி ஆண்டவராக இயேசுவை பொய் பிரச்சாரம் பண்ணக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் உங்களை விடுதலை பண்ணால் நீங்கள் விடுதலை பற்றி பேசுங்க. உங்களுக்கு சமாதானத்தை கொடுத்தா நீங்கள் சமாதானத்தை பற்றி பேசுங்க. உங்களை ஆசீர்வதித்தா ஆசீர்வாதத்தை குறித்து பேசுங்க. இல்லாத பட்சத்தில் நீங்கள் பேசாதீங்க. அப்படி நாம் பேசுவோமான்னு நாம் பொய் சொல்லுவர்களாக காணப்படுவோம். ஆகவே தாங்களே கேட்டுக்கு அடிமையிலாக இருந்தும் அவர்களுக்கு சுயாதீனத்தை வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்கள். எதனால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமைப்பட்டிருக்கிறானே. ஜெபம் பண்ணுவோம். ஆண்டு இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எதனால் ஜெயிக்கப்பட்டிருக்கிறோமோ அதற்கு நாங்கள் அடிமையிலாக இருக்கிறோம். நீர் எங்களை ஜெயித்திருக்கிறீர். பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களை ஜெயித்திருக்கிறீர். நாங்கள் உமக்கு அடிமையிலாக இருக்கிறோம். உம்முடைய ஊழியத்தை செய்யுள்ளாக இருக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். அவர்களை அடிமைப்படுத்துகிற எல்லா அடிமைத்தனத்திலிருந்து இயேசுவின் நாமத்தில் விடுதலை பண்ண ஆண்டவர். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்து கேட்டுக்கொண்டு தம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல சுயாதீனத்தை தருவீராக. சுகவீனமாக இருக்கிற மக்களுக்கு சுகவீனத்தெல்லாம் மாற்றும். வியாதியில் இருக்கிற மக்களுடைய வியாதிகள் மாறட்டும். கண்ணீர் கவலையெல்லாம் துடைக்கப்படுவதாக. இந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்பை கொண்டிருக்கிற ஜாய் டிவி நிறுவனத்தை ஆசீர்வதியும். நிறுவனர் ஆசீர்வதி. நல்ல சுகம் தார். பணிபுரிய தம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதியும். ஆண்டவரை தொடர்ந்து நடத்தும். கனம் துதி மகிமெல்லாம் நமக்கு தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. காட் பிளஸ் யூ. படகு ஒன்று நடுக்கடலில் பயணம் போகுது. அது பரமன் இயேசுவை மெல்ல சுமந்து போகுது. படகு ஒன்று நடுக்கடலில் பயணம் போகுது. அது பரமன் இயேசுவை மெல்ல சுமந்து போகுது. ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஐலசா. காற்றடித்தாலும் புயலடித்தாலும் கடல் நீரை பெருக்கெடுத்து கொந்தளித்தாலும், காற்றடித்தாலும் புயலடித்தாலும் கடல் நீரை பெருக்கெடுத்து கொந்தளித்தாலும் கலங்கிட மாட்டோம், பயப்பட மாட்டோம். கர்த்தர் இயேசு எங்களது படகில் இருக்கிறார். கர்த்தர் இயேசு எங்களது படகில் இருக்கிறார். ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஐலசா. நஷ்டம் வந்தாலும் லாபம் வந்தாலும் நன்மைகளே தீமைகளாய் மாறி போனாலும், நஷ்டம் வந்தாலும் லாபம் வந்தாலும்
நன்மைகளே தீமைகளாய் மாறி போனாலும் கலங்கிட மாட்டோம், பயப்பட மாட்டோம். கர்த்தர் இயேசு எங்களது வாழ்க்கை படகிலே, கர்த்தர் இயேசு எங்களது வாழ்க்கை படகிலே. ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஐலசா.